அப்னாஜி, இது ஒரு மிகவும் பொருத்தமான மற்றும் மிகச் சரியான கேள்வி. இது உண்மையில் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகும். இது பிஎல் உலகில் உள்ள சிந்திக்கிற ஒவ்வொரு முஸ்லீமையும் இது சங்கடப்படுத்தியுள்ளது. அந்த முஸ்லீம் ஒரு நிலப்பிரபுத்துவ முற்றிலும் இஸ்லாமிய நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அல்லது இந்தியா போன்ற சுதந்திரமான நாடுகளில் இருந்தாலும் சரி, இது சரியாக சிந்திக்கிற முஸ்லிம்களை வெட்கப்பட வைத்துள்ளது. அதாவது ஒரு புறம் பார்த்தால் இந்த முஸ்லிம் தலைவர்கள், இந்த முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள், இஸ்லாமிய தேசங்கள், அவர்கள் எந்த சிறிய விஷயத்திற்கும் கோபப்படுவார்கள். இஸ்லாத்திற்கு எதிரானது என்று அவர்கள் நினைக்கும் விஷயத்தில் கொலைகள் மற்றும் பயங்கரவாதம் உட்பட எந்த மொழியையும் எந்த வழியையும் பயன்படுத்துவார்கள். இஸ்லாத்திற்கு எதிரானவர்களுக்கு பாடம் புகட்ட. மேலும் சரியாக சிந்திக்கிற முஸ்லிம்கள் எனக்கு பல நண்பர்கள் தெரியும். அவர்கள் வெட்கப்படுகிறார்கள், அதிர்ச்சியடைகிறார்கள். பாகிஸ்தான், துருக்கி, இந்தோனேசியா போன்ற பல்வேறு முஸ்லிம் தேசங்களையும் அந்தந்த நாடுகளின் தலைவர்களையும் நாம் உன்னிப்பாக கவனித்து ஆராய்ந்து பார்க்கும்போது, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் அங்கு வாழும் முஸ்லிம் சமூகத்தினருக்கு சீனா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு கண்டன குரலை கூட எழுப்பவில்லை. சின்ஜியாங்கில் உள்ள உய்குர்கள் மற்றும் கசக்குகள் விஷயத்தில். மேலும் அது, என்னுடைய கருத்தில், அது அவர்களுடைய போலித்தனத்தை அம்பலப்படுத்துகிறது. இஸ்லாத்தை தாங்கள் புரிந்து கொண்டதாக அல்லது பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறிக்கொள்ளும் இந்த முஸ்லிம் தலைவர்களின் என் உய்குர் முஸ்லிம் நண்பர் உய்குர்களின் இந்த பிரச்சனை ஒரு விஷயத்தை சோதித்து விட்டது என்று அவர் என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். இஸ்லாமிய தலைமையின் உண்மையான தன்மையையும் அதன் நம்பகத்தன்மையையும், மேலும் இஸ்லாமிய அரசாங்கங்களின் உண்மையான தன்மையையும் அவற்றின் செயல்பாடுகளையும். அதனால் அவர் சொன்னது சரிதான். இவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் என்பது அவர் மதிப்பீடு. ஏனென்றால் அவர்கள் சீனாவுக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள், சீனாவை ஆதரிக்கிறார்கள், அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர்களுக்கு பணம் அல்லது ஆயுதங்கள் தேவை என்பதற்காக மட்டும்தான். ஆக இது ஒரு பெரிய பிரச்சனை. என்னை போன்ற முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இந்த விவகாரம் பெரிய கவலையாகவோ அல்லது முக்கியமான ஒரு பிரச்சனையாகவோ இருக்காது என்று கருதுகிறேன். இது முஸ்லிம்களுக்கு மட்டுமே கவலையாக இருக்க வேண்டும். யார் இஸ்லாத்தை நேசிக்கிறார்களோ, யார் இஸ்லாத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்களோ, யார் இஸ்லாத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, இத்தகைய மக்கள்தான் எழுந்து நின்று இந்த அரசாங்கங்களை, உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமிய அரசாங்கங்களை, உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமிய தலைவர்களை எதிர்த்து சவால் விடுத்து அவர்களை ஒழுங்காக நடந்து கொள்ளும்படி கேட்க வேண்டும்.